இப்போ திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக "ஓரணியில் தமிழ்நாடு" அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்த உறுப்பினர் சேர்க்கை திட்டத்த தொடங்கி வச்சிருக்காங்க. அது வீடு வீடா போயிட்டு சென்று மக்களோட குறைகள்லாம் கேட்கிறதாவும் சில தகவல்லாம் வெளியில வந்திருக்கு சார். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? திமுக என்னது மக்களுக்கு தெரியும்ப்பா. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நெறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றது தெரியும். இருந்தாலும் நாங்க 2026ல 200க்கு 200 வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? சார் இந்த வீடு வீடா போய் கேன்வாஸ்ங்கிறது வந்து, அவர் திமுகவுக்கு ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லி போய் கேட்டாருன்னு வச்சுக்கங்களேன், சத்தியமா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாரி நாங்க வாக்காக எங்க உறுப்பினர் சேர்க்கிறோம்னு போனாலும், யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் அதுக்கு நேக்கா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு பாருங்க. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் வீடு வீடாக சென்று சொல்லுவோம். சார் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய எதிர இருக்கிற ஆளு என்ன அடிக்கிறான் அப்படின்னு வீடு வீடா போய் நான் சொல்லுவேனா? என்னுடைய சாதனைய சொல்லுவேனா? "எப்பா நான் 100 கிலோ வெயிட்டுப்பா. நான் 10 பேர் வந்தா அடிப்பேன்" அப்படின்னு சொல்லுவேனா? அவன் என்ன அடிக்கிறான், அவன் என்ன அடிக்கிறான், அவன் அடிக்கிறான்னு வீடு வீடா போய் சொல்லுவேனா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அ உங்க கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கணும். இல்ல, இல்ல. நான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட திட்டத்த பத்தி தப்பான திட்டங்கள்லாம் பேசுறோம் நாங்க. அப்போ எதுக்கு இவர்களுடைய கட்சிக்காரர்கள் வீடு வீடா போயி உட்கார்ந்துட்டு, எத்தன பேர் இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஏதுன்னு சென்சஸ் எடுக்கிற மாரி இவங்க கட்சிக்கு வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் சொல்றது ஒண்ணு, அங்க செய்யறது ஒண்ணு. அங்க போய் இப்ப எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிடலாம். எல்லா டேட்டாவையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். மக்களுக்கு நெறைய மக்களுக்கு இங்க தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒ ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் போய் இவங்க சொல்லிட்டு, தப்பு தப்பா சொல்லிட்டு, இருக்கிறதெல்லாம் தவறா சொல்லிட்டு, அவங்கள்ட்ட அரசுக்கு எதிரா பேசுவோம் வாங்கன்னு கையெழுத்து வாங்குவோம். அத உறுப்பினர் படிவமா வச்சு, நாங்க உறுப்பினர் எண்ணிக்கைய அந்த வேலைக்கு தான் இப்ப இறங்கியிருக்காங்க. இல்லன்னா எதுக்கு ஏன் சார் ஏற்கனவே 2,00,00,000 பேர் எங்கள்ட்ட இருக்காங்கன்னு சொல்ட்டாங்க சார். இன்னும் எதுக்கு சார் இவங்களுக்கு ஆளு? அவர் முதல்வர் கேட்டப்ப என்ன சொன்னாரு? இது வந்து ஒன்றிணைவோம்ங்கிறது வந்து மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் சேர்க்கிறோம் அப்டின்னாரு. அடுத்த வரி மக்கள் கிட்ட கொண்டு போய் குறைகள சொல்லுவோம். அடுத்த வரி நாங்க வந்து உறுப்பினர்கள் சேர்க்கிறோம். அடுத்தது இத வந்து விழிப்புணர்வு சேர்க்கிறோம். இது என்ன சார் சொல்ல வர்றாரு? அவருக்கே தெரியல சார். எழுதி குடுத்தவங்க 4 பேர் எழுதி குடுத்துட்டாங்க போல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு வரி எழுதி குடுத்துட்டாங்க. சோ அந்த ரேஞ்சுக்கு அவரு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது மக்கள் கிட்ட போய் நீங்க போய் சொல்லும்போது அவங்க கேட்டுருவாங்க. இந்த திட்டத்துக்கு இது இப்படி இருக்கு. இன்னைக்கு சார் டிஜிட்டல் வேர்ல்டு கையில இருக்கு. நீங்க ஒரு திட்டம் சொன்ன உடனே இந்த ஸ்கூல் புள்ளைங்க அவங்க அப்படியே மொபைல்ல அடிச்சு, லேப்டாப்ல அடிச்சு பார்த்துட்டு, அப்பா இது கிடையாதுப்பா, பாட்டி இது கிடையாது, தாத்தா இது கிடையாதுன்னு சொல்லிரும். புள்ளைங்க சொல்லும். அப்ப இவங்க என்ன போய் சொல்ல முடியும்? வேற எங்கேயாவது அதாவது ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ல வேணா போய் சொல்லலாம். ரிமோட் வில்லேஜஸ்ல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அவங்க என்ன நெறைய இடத்துல எம்ஜிஆர் வந்தா ஓட்டு போடுவோம். எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம்ன்னு சொல்ற ஆளுங்க தான் அதிகம். இவங்க போய் சொல்லும்போது அதுவும் நடக்காது. மெட்ராஸ்ல படிச்ச இடத்துல இவங்க இடத்துல சிட்டீஸ்ல எல்லா சிட்டீஸ்லயுமே இவங்களுடைய பொய் எடுபடாது. சுத்தமா இல்ல. ஏன்னா அடி வாங்கியாச்சு நெறையா. இந்த எம்பி எலக்ஷன்லயே பார்த்துட்டாங்க. வோட் பெர்சன்டேஜ் இவங்களுக்கு கூடி போச்சு. எதிர்பக்கம். அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும். மக்கள குழப்பணும்னு இப்ப கிளம்பியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இவங்க திட்டம் எல்லாம் சார் என்ன என்ன போய் மக்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? நாங்க கார் ரேஸ் நடத்துனோம். அதனால 1 பைசா வருமானம் இல்ல. துபாய்க்கு போனோம். 1 பைசா வருமானம் இல்ல. செல வைக்கலாம்ன்னு பார்த்தோம். அதுக்கு ஒண்ணும் ஒத்துழைக்கல. திருவண்ணாமலை பக்கம் பாலம் கட்டணும். உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் போய் அந்தந்த ஊர் மக்கள்ட்ட சொல்லுவாங்களா? தைரியம் இருக்குமா? அப்புறம் எந்த திட்டத்த போய் சொல்லுவாங்க? மறுபடியும் ஒன்றிய அரசு பணம் குடுக்கல, ஒன்றிய அரசு பணம் குடுக்கல. நம்ம அது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரா, கீழடிக்கு எதிரா இருக்காங்கன்னு போய் சொல்லும். மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு எடுபடாது. இந்த முறை படுதோல்வி அடையும். படுதோல்வி அடையும். அது வந்து இன்னும் வாக்கு வித்தியாசமே பெரிய அளவுல இருந்தது இல்லையா? அதெல்லாம் இந்த முறை பாருங்க. பல இடங்கள்ல சுருங்கி கிடக்கும் வாக்கு. இவங்க வெற்றி பெற்றாலும் 500, 1000 இந்த மாரி இடத்துல ஜெயிக்கிற நிலைமை தான் வரும் திமுக.